வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் 5 கணக்குகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி 5 டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட 5 கேள்விகளை சால்வ் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி 22வது நாள். இன்றைக்கான 5 கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். ரஞ்சித்தின் மாத வருமானம் 7500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் சேமித்த தொகை என்ன? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. ரஞ்சித்ஸ் டோட்டல் இன்கம் வாஸ் 7500. We saved 25% of his total income. Find the amount saved by him. இல்லை 7500 ரூபாயில் 25% எவ்வளோ அதுதான் கேட்டிருக்காங்க. 25%னாலே என்ன? சதவீதம்னாலே கீழே வகுத்தலில் 100 இருக்கிறதா அர்த்தம். பக்கத்தில் சதவீதம் இந்த சிம்பிள் வந்தாலே கீழே 100 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? 75 25. இந்த 75யும் 25யும் பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 5 5 25, பேலன்ஸ் 2, 7 5 35, ஒரு 2 37. திரும்ப 5 2 10, பேலன்ஸ் 1, 7 2 14 15. அப்போ ஆன்சர் 5 7 5 3 கூட்டினா 8 1. அப்போது 1875 ரூபாய். ஆன்சர் என்ன? 1875 ரூபாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே எளிமையான கணக்குகள் தான். ஒரே கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இது எளிமையான கேள்விகளாக இருக்குது. ஓகேங்களா? இந்த கொஷின் பேப்பரில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 63% ஆஃப் 3 4/7. மதிப்பு காண்க 3 4/7 63% என்ன? 3 4/7 63% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 4/7 இது கலப்பு பின்னத்தில் இருக்குங்களா? மிக்சடு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இந்த சைடில் இருக்கிறத பக்கத்து சைடில் இருக்கிறத பெருக்கி இதை கூட்டிக்கணும். அப்படி பெருக்கினோன்னா 3 7 21 + 4. 21 + 4 எவ்வளோ? 25. எவ்வளோ? 25. கீழே 7 இருக்குது, அந்த 7 அப்படியே போட்டுக்கணும். இந்த கலப்பு பின்னத்தை நம்ம பின்னமாக எப்படி எழுதியிருக்கோம்? 25/7ன்னு எழுதியிருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 25/7 63% என்ன? 25/7 63% என்ன? இதுதான் கேள்வி. இப்போது இந்த 25/7 என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 63%. சதவீதம்னாலே என்ன சொன்னோம்? கீழே வகுத்தலில் 100 இருக்கிறதா அர்த்தம். இந்த பக்கத்தில் ஒரே ஒரு சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த பர்சன்டேஜ், அதாவது சதவீதம் சிம்பிள் இருக்குது. அப்படி சிம்பிள் இருந்தாலே என்ன? வகுத்தலில் 100 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 7வது வாய்ப்பாடில் அடிங்க. 9 7 63. ஓகேங்களா? அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 25 இருக்குது, 9 இருக்குது, இங்கே 100 இருக்குது. இந்த 25 எடுத்து 100 வந்து 4ஆல் அடிச்சிட்டிங்கன்னா திரும்ப பெருசாக வகுக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிளாக எப்படின்னா 25 × 9. ஓகேங்களா? 25 10 250. அதில் வந்து ஒரு 25 கழிச்சோன்னா எவ்வளோ வரும்? 225. இல்லை, டிவைடட் பை 100. 2 0 இருக்குது, 2 புள்ளி தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகேங்களா? 2 நம்பரை தள்ளி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ஆன்சர் என்ன? 2.25. ஓகேங்களா? இந்த 25/7 63% என்ன? 2.25. ஓகேங்களா? எளிமையாக அப்படியே போட்டு போயிடலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் இதை அடித்து போட்டாலும் ஒரு 25 25 4 25 100. அப்போ என்ன இருக்கும்? பேலன்ஸ் 9 இருக்கும், கீழே 4 இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 9 4ஆல் வகுத்து போடணும். இப்படி போட்டாலும் போடலாம். 2 4 8, பேலன்ஸ் 1, திரும்ப புள்ளி வச்சோன்னா 0, 2 4 8, திரும்ப 2. ஓகேங்களா? திரும்ப இங்கே 0 போடணும். 5 4 20. ஓகேங்களா? ஆன்சர் சேமாக தான் வரும். பட் நம்ம நார்மலாக அப்படியே பெருக்கி போட்டனால ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? 2 ஸ்தானம் தள்ளி 2 0 இருக்கிறதால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இன்னும் எளிமையாகவே ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் 2.25. அடுத்த கேள்வி பாருங்கள். HCF ஆஃப் 24x² அண்ட் 16x³ y/4. HCFனாலே என்ன? ரெண்டுத்துக்கும் பொதுவாக. ஓகேங்களா? 2 நம்பரும் ஏதோ ஒரே நம்பரால் வகுப்படணும். ஒன்றை தவிர. ஓகேங்களா? ஒன்று தவிர வேறு எந்த நம்பரால் வகுப்படுதோ அதுதான் அந்த நம்பருக்கான HCF. ஃபஸ்ட்டு நம்ம நம்பருக்கான HCF கண்டுபிடிப்போம். 24 16. இது போடும்போதே நமக்கு தெரியுது 8வது வாய்ப்பாடில் வரும்னு. நம்ம 2வது வாய்ப்பாடில் போட்டாலும் போடலாம். இது பார்க்கும்போதே நமக்கு 8வது வாய்ப்பாடில் வரும்னு தோணுது. அதனால் 8வது வாய்ப்பாடில் போடுவோம். 3 8 24, 2 8 16. இதுக்கு மேலே நம்ம போட்டோன்னா 3 2 எந்த ஒரே வாய்ப்பாடால் வகுப்படாது.
1வது வாய்ப்பாடை தவிர ஓகேங்களா. ஃபஸ்ட் டேபிளை தவிர வேறு எந்த டேபிள்லையும் இந்த 3 2 வராது. இதுக்கு முன்னாடி இருக்கிறதோட அப்படி வந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கிறதோட முடிச்சுக்கணும். அதுதான் HCF ஓகேங்களா. அப்போ HCF என்ன 8 ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் க்யூப் இருக்குது. HCFனா என்ன, இருக்கிறதுலே பவரில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் HCF. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் க்யூப் இருக்குது. இது ரெண்டுத்தில் பவரில் எது கம்மி, ஸ்கொயர் தான் கம்மி ஓகேங்களா. அப்போது எக்ஸ் ஸ்கொயர். அதுவே எல்சிஎம் கேட்டிருந்தால், இந்த சம்முக்கு எல்சிஎம் கேட்டிருந்தால் என்ன பண்ணோன்னா, பவரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் எல்சிஎம், பவரில் எது கம்மியாக இருக்கோ அது HCF. இதில் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம். பவரில் அதிகமாக எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா பவரில் அதிகமாக இருக்கிறது எல்சிஎம்மாக இருக்கும். அதுவே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி HCF கேட்டிருந்தால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இருக்கிறதுலே பவர் வேல்யூவில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் HCF. அப்போது இதில் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப், இதில் எது பவர் கம்மியாக இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். அடுத்ததாக பாருங்கள் ஒய் க்யூப் ஒய் பவர் 4. அப்போ இதில் பவரில் எது கம்மியாக இருக்குது, ஒய் பவர் 3 ஒய் க்யூப் ஓகேங்களா. ஆனால் ஓகேங்களா நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 8 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப். ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் 8ன்னு எங்கேயுமே குறிப்பிடல. அதுக்கு பதிலாக என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 8ஐ 2 க்யூப் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா. எல்லாத்துலேயும் பாருங்கள் 2 க்யூப் 2 க்யூப்னு இருக்குது. 2 க்யூப்னா என்ன, 8, 2 × 2 × 2 2 2 4 4 2 8 ஓகேங்களா. அப்போது 8 தான் எப்படி எழுதியிருக்காங்க, 2 பவர் 3ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ 2 பவர் 3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப். அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி 2 க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப் ஓகேங்களா. எளிமையான ஒரு கணக்கு தான். ஆனால் என்னென்னா 8க்கு பதில் 2 க்யூப்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. நேற்றுக்கு நம்ம ஒரு சம் போட்டிருந்தோம், அதே மாடல் சம் தான். 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம்? A cement factory makes 7,000 cement bags in 12 days with the help of 36 machines. How many bags can be made in 18 days using 24 machines? ஓகேங்களா. இப்போது இது எப்படி பண்ணோம், ஃபார்முலா என்ன, M1 D1 H1 டிவைடட் பை W1. நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. அதே ஃபார்முலா M2 D2 H2 டிவைடட் பை W2 ஓகேங்களா. இதில் தொழிற்சாலை ஓகேங்களா, ஒரு தொழிற்சாலை. இதில் நம்ம மேன் மெம்பர்ஸ் நாம் நேற்றுக்கு சொல்லியிருந்தோம். இங்கே நம்ம என்னவா எடுத்துக்கணும், அதை இயந்திரங்களாக எடுத்துக்கணும். இங்கே என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இயந்திரங்களும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக கொஷினில் இத்தனை ஆட்கள் ஓகேங்களா, 4 ஆட்கள் 4 நாள்கள் இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கேள்வியில் இயந்திரங்கள் கொடுத்துருக்கிறதால இந்த எம்ன்ற எடுக்கிற இடத்துல என்ன பண்ண போகிறோம், மிஷின்ஸ் அதாவது இயந்திரங்களை போட போகிறோம் ஓகேங்களா. அப்போது 2 மெஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 36 இயந்திரங்கள். அப்போ M1 என்ன 36 ஓகேங்களா. அடுத்ததாக 12 நாட்கள். அந்த 36 இயந்திரங்களை கொண்டு 12 நாட்களில் ஓகேங்களா. இங்கே ஹவர்ஸ் எதுவும் கொடுக்கல ஓகேங்களா, மணி நேரம் எதுவும் கொடுக்கல, அதனால் நம்ம போட தேவையில்லை. 36 இயந்திரங்களை கொண்டு 12 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறாங்கன்னா 7000. இந்த 7000ன்றது என்னென்னா ஒர்க் டன் ஓகேங்களா. அவங்க எவ்வளோ வேலை செஞ்சு என்ன கிடச்சிருக்குன்னா 7000 பைகள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அதை கீழே போட்டுக்கணும். அதே மாதிரி M2வில் பாருங்கள், M2வில் 24 இயந்திரங்களை கொண்டு ஓகேங்களா, 24 இயந்திரங்களை பயன்படுத்தி எத்தனை நாட்கள், 18 நாட்களில் எவ்வளவு பைகளை தயாரிப்பார்கள். அப்போ W2 கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை, அப்படியே நம்ம இதை கேன்சல் பண்ணலாம், எதுவுமே பண்ணாதீங்க. இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது ஓகேங்களா, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இதுவும் மேலே இருக்குது, இந்த நம்பரும் மேலே இருக்குது. இப்போ பாருங்கள், ஓர் 12 12 2 12 24, ஓர் 18 18 2 18 26. இப்போ பாருங்கள் பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 7000 இருக்குது ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவை W2 வேல்யூ தான். அதனால் W2 வேல்யூவை இங்கே எடுத்துகிட்டு போயிட போகிறோம் ஓகேங்களா. W2 வேல்யூவை இங்கே எடுத்துகிட்டு போயிட போகிறோம். மிச்சம் இருக்கிற ஓகேங்களா W2வை இங்கே எடுத்துகிட்டு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இங்கே என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது ஓகேங்களா. அடுத்ததாக இங்கே ஒரு 7000 இருக்குது ஓகேங்களா. இந்த 7000 கீழே இருக்குது ஓகேங்களா. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வகுத்தல் இருக்குது, இந்த பக்கம் போனால் பெருக்கல். இங்கே என்னவாகுது, இங்கே பக்கம் ஒரு 2 இருக்குது ஓகேங்களா. இந்த 2 இங்கே எடுத்துகிட்டு வந்தோன்னா டிவைடட் பை 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ W2 என்னென்னா 7000.
அப்போது அவங்க 24 இயந்திரங்களை கொண்டு 18 நாட்கள்லையும் எவ்வளோ பைகளை தான் தயாரிக்கிறாங்க? 7000 சிமெண்ட் பைகளை தான் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, 36 12 இங்கே 24 18. ஓகேங்களா? 12 எடுத்து அடிச்சோன்னா 2 12 24. ஓகேங்களா? இங்கே 2 கிடச்சிது. 18 எடுத்து இங்கே அடித்தோன்னா 2 18 36. அப்போ பேலன்ஸ் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, கீழே 7000 இருக்குது. இங்கே W2 இருக்குது. நமக்கு W2 தான் தேவை. அதனால் இதை இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோன்னா வகுத்தலில் இருக்கிறது இங்கே மேலே வந்துடும். ஓகேங்களா? அப்போ W2 இங்கே வந்துடுச்சு. இங்கே பெருக்கல்லில் இருக்கிற ஓகேங்களா மேலே இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கீழே இருக்கிற 7000, இந்த பக்கம் வந்தால் வகுத்தலில் இருக்கிறது பெருக்கலுக்கு போயிடுது. அப்போ இங்கே என்ன இருக்குது? 2 × 7000/2. இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டோன்னா W2 ஓகேங்களா அந்த எவ்வளோ பைகள் தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 7000 பைகள். அப்போது 36 இயந்திரங்களை கொண்டு 12 நாட்கள்லையும் 7000 பைகள் தான் தயாரிக்கிறாங்க. 24 இயந்திரங்களை கொண்டு 18 நாட்கள்லையும் 7000 பைகளை தான் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே இயந்திரங்கள் குறைஞ்சிருக்கு, ஆனால் நாட்கள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் 7000 பைகள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி. இந்த கொஷினை பாருங்கள், கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு கொஷின் தான். ஓகேங்களா? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபார் ரெகுலர் எக்ஸகான்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸகான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒழுங்கு ஐங்கோணம் இங்கே கொடுத்துருக்கிறது ஐங்கோணம். ஐங்கோணம்னா பென்டகான். ஓகேங்களா? கொஷினில் இங்கே எக்ஸகான்னு கொடுத்துட்டாங்க, ஐங்கோணம்னா பென்டகான். ஓகேங்களா? அப்படி ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் எக்ஸகான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் கீ ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸகானை பொறுத்த வரைக்கும் அதோட சைட்ஸ் தான் அதோட சிமெட்ரி. ஓகேங்களா? அப்போது 1 1 2 3 4 5 6 வரும். எதுக்கு? எக்ஸகானுக்கு. அதுவே பென்டகான் ஐங்கோணத்துக்கு போட்டோன்னா 5 தான் வரும். ஓகேங்களா? ஆன்சர் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கிலீஷில் எக்ஸகான்னு கொடுத்துருக்காங்க, தமிழில் ஐங்கோணம் பென்டகான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கீ ஆன்சர் அவங்க ஃபைனல் கீழே மாற்றினாங்களா என்னன்னு தெரியல, அல்லது கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் கேள்வி இப்படி முரணாக இருக்கிறது. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸகனுக்கு 6 சைடு. ஓகேங்களா? லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி எத்தனை இருக்குன்னு பார்த்தோன்னா சமச்சீர் கோடுகள் மொத்தமாக 6 கோடுகள். அது பக்கங்கள் தான் கோடுகளாக கணக்கு. ஓகேங்களா? மொத்தமாக 1 2 3 4 5 6. ஓகேங்களா? இது வந்து எக்ஸகனுக்கு. ஓகேங்களா? இதுவே ஐங்கோணம் பென்டகானுக்கு எடுத்தோன்னா 5 சைடு தான் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான 5 கேள்விகளை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நாளை இதே மாதிரி 5 கேள்விகளில் பார்க்கலாம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.